எப்பா காசு அது ஒரே ஒரு பீஸ் எங்க இருந்துச்சு தெரியாது. தங்களது கடைக்கு வந்து சிப்ஸ் பாக்கெட்டுகளை கத்தை கத்தையாக அள்ளிச் சென்ற காவலர்களிடம் பணம் கேட்டதற்காக தங்கள் மீது போதைப் பொருள் விற்றதாக பொய் வழக்கு போடப்பட்டிருப்பதாக கண்ணீர் சிந்துகின்றனர் இந்த கடைக்கார தம்பதியினர். கூடுவாஞ்சேரியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் கார்த்திகா வேலு தம்பதியினர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கடை நடத்தி வருகின்றனர். இவர்களது கடைக்கு சோதனை என்ற பெயரில் வரும் காவலர்கள் குர்குரே, லேஸ், பெப்சி, கோலா உள்ளிட்ட 500 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை காசு கொடுக்காமல் எடுத்துச் செல்வதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. அந்த வகையில் அண்மையில் காவலர்கள் நடத்திய சோதனையின் போது வேலு அதனை வீடியோ எடுத்திருந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவலர்கள் கணவன் மனைவி இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. வேற ஒருத்தங்க வந்தா 10 ரூபா பொருள்னாலும் கரெக்டா இந்த அம்மா 10 ரூபான்ட்டு மீதி சில்லறையும் கேட்டு வாங்கிட்டு போறாங்க. இவங்க காசும் தரதில்லை. இவங்க அராஜகம் சார். எங்களுக்கு நிம்மதி எங்களை வாழவும் விட மாட்டாங்க. காவலர்கள் அத்தோடும் நிற்காமல் உணவு பாதுகாப்பு துறையினரை அனுப்பி ஹான்ஸ் போதை பாக்கெட் பறிமுதல் செய்ததாக கூறி தங்கள் கடையை மூடிவிட்டதாக கண்ணீர் சிந்துகின்றனர். ஹான்ஸ் என் கடைக்குள்ள எடுத்தேங்காங்களா? அப்போ எடுத்தேன்னா அவங்க எந்த கைரேகை இருக்குமோ அந்த கைரேகையை காமிக்க சொல்லுங்க. இப்போ நான் எடுத்தேன்னா நான் கடைக்குள்ள வச்சிருந்தேன்னா அப்போ என் கடை கைரேகை இருக்கும். என் கைரேகையும் எடுங்க. போலீஸ் வச்சிருந்தா அவங்க கைரேகை இருங்க. திருடர்களை விடவும் காவலர்களை பார்த்தால் தான் பயமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தாக்குதல் நடத்தியதாக குற்றஞ்சாட்டப்படும் காவலர்கள் மீது தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி திருப்பி ஒப்படைத்த 14 மனைகளையும் மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் திரும்ப எடுத்துக் கொண்டது. முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு சொந்தமான 3.16 ஏக்கர் நிலத்தை லே அவுட் அமைப்பதற்காக மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் கையகப்படுத்தியது. இதற்கு பதிலாக மைசூர் நகரின் மையப்பகுதியான விஜயநகரில் 14 வீட்டு மனைகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மனைவிக்கு வீட்டு மனைகளை வாங்கி கொடுத்ததாக முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு தொடரப்பட்டது. மேலும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாகவும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தனக்கு வழங்கப்பட்ட 14 மனைகளையும் திருப்பி ஒப்படைக்க தயாராக உள்ளதாக சித்தராமையாவின் மனைவி பார்வதி மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி ஆணையத்திற்கு கடந்த திங்கட்கிழமை கடிதம் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் சித்தராமையாவின் மனைவி பார்வதியுடனான நில ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு வழங்கப்பட்ட 14 மனைகளையும் மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் திரும்ப எடுத்துக் கொண்டது. லட்டு விவகாரத்தில் 11 நாள் விரதத்தை முடிக்க ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பாத யாத்திரை மேற்கொண்டார். திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு தயாரிக்க விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதனால் ஜெகன்மோகன் தலைமையிலான அரசு பாவம் செய்துவிட்டதாக சாடிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அதற்கு பரிகாரம் தேடி 11 நாள் பிராயச்சித்த விரதம் மேற்கொள்வதாக அறிவித்தார். இதையடுத்து கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி விரதத்தை தொடங்கிய பவன் கல்யாண் கோவிலாக சென்று வழிபாடு நடத்தினார். இந்நிலையில் 10வது நாளான நேற்று திருப்பதி அடிவாரத்தில் இருந்து பாத யாத்திரையாக திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு தனது கட்சி தொண்டர்கள் புடைசூழ ஏறி சென்றார். இன்று ஏழுமலையான் கோவிலில் பரிகார பூஜை செய்த பின்னர் பவன் கல்யாண் விரதத்தை முடிக்க உள்ளார். கோவை ஈஷா யோகா மையத்தில் மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் சமூக நலத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று நடத்திய விசாரணை 9 மணி நேரத்திற்கு பிறகு நிறைவு பெற்றது. பேராசிரியர் காமராஜின் மகள்கள் ஈஷா யோகா மையத்தில் இருக்கும் நிலையில் அவர்களை சந்திக்க ஈஷா யோகா மையம் அனுமதி மறுப்பதாக தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பான விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஈஷா யோகா மையத்தில் கோவை எஸ்பி கார்த்திகேயன் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்ட போலீசார் விசாரணை நடத்தினர். 6 குழுக்களாக பிரிந்து 9 மணி நேரமாக விசாரணை நடந்தது. மீண்டும் புதன்கிழமை விசாரணை நடைபெறும் என்று எஸ்பி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தங்கள் மீதான மனுதாரரின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று ஈஷா யோகா மையம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஈஷா யோகா மையம் எவரையும் திருமணமோ அல்லது துறவரமோ மேற்கொள்ள வலியுறுத்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. 2 பெண் பக்தர்களின் பெற்றோர் கடந்த 8 ஆண்டுகளாக சிலரின் தூண்டுதல்களால் தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் 2 பெண் பக்தர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களின் சொந்த விருப்பத்தின் பேரில்தான் ஈஷா யோகா மையத்தில் தங்கியிருப்பதாக தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் ஈஷா யோகா மையம் தெரிவித்துள்ளது. ஈஷா அறக்கட்டளைக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்புவதில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இப்படி ஆளே இல்லாமல் ஒரு பைக் மட்டும் நாமக்கல் சாலையில் தறியிட்டு ஓடியது பலருக்கு வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சவுந்தரராஜன், நந்தினி தம்பதி ஆகியோர் தங்களது இருசக்கர வாகனத்தில் நாமக்கல் மாவட்டம் மோடமங்கலத்திலிருந்து படிப்பாளையத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் மக்கிரிப்பாளையம் பிரிவு சாலையில் வந்தபோது பின்னால் வந்த கார் ஒன்று இவர்களின் இருசக்கர வாகனம் மீது மோதுவது போல் வந்திருக்கிறது. இதனால் உடனடியாக இருவரும் பைக்கிலிருந்து கீழே குதித்து உயிர் பிழைத்தனர். அப்போது தம்பதி வந்த பைக் மட்டும் யாரோ ஓட்டுவது போலவே நீண்ட தூரத்திற்கு தானாக சென்று சாலை தடுப்புச் சுவர் மீது மோதி விழுந்தது. பைக்கிலிருந்து குதித்த தம்பதிக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விஜயின் கடைசி திரைப்படத்தில் பிரபல நடிகர் பாபி தியோல் இணைந்திருப்பதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய விஜய் கோட் படத்திற்கு பிறகு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வினோத் படத்தில் மட்டுமே நடிக்கப் போவதாகவும் அதன் பிறகு படத்தில் நடிக்கப் போவதில்லை என்றும் அறிவித்தார். இந்நிலையில் தளபதி 69 படத்தின் அப்டேட்டுகளை படக்குழு வெளியிட தொடங்கியுள்ளது. தளபதி 69 படத்தில் பாலிவுட் நடிகர் பாபி தியோல் நடிப்பதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனமான KVN தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. விஜயின் கடைசி படத்திற்கு பிரபல இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்துள்ளார். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை ஒயிட் வாஷ் செய்த இந்திய அணி இந்த போட்டியின் மூலமாக பல சாதனைகளையும் படைத்துள்ளது. இந்தியா வந்துள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. சென்னையில் நடந்த முதல் போட்டியில் வென்ற ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கான்பூரில் நடந்த 2வது டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி வாகை சூடியது. மழையால் 2 நாட்கள் முழுமையாக விளையாடப்படாத நிலையில் இந்த போட்டியில் முடிவு கிடைக்குமா என கேள்வி இருந்தது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்ல இந்த போட்டியின் முடிவும் இந்திய அணிக்கு முக்கியம் என்பதால் வெற்றிக்கான அதிரடி வியூகத்தை கையாண்டது ரோஹித் படை. அபாரமாக விளையாடிய இந்தியா அதிரடி பேட்டிங், அசத்தலான பந்து வீச்சால் வங்கதேசத்தை ஊதித் தள்ளி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி முத்திரையை பதித்தது. 2வது டெஸ்டில் 2 இன்னிங்ஸ்களிலும் அரை சதம் விளாசிய ஜெய்ஸ்வாலுக்கு ஆட்டநாயகன் விருது அளிக்கப்பட்டது. தொடரில் 11 விக்கெட்டுகள் சாய்த்ததுடன் சென்னை டெஸ்டில் சதம் விளாசை அசத்திய அஸ்வின் தொடர் நாயகன் விருது வென்றார். இந்த வெற்றியின் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்கில் 74.24 புள்ளிகளை பெற்றுள்ள இந்திய அணி முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனல் செல்வதற்கான வாய்ப்பையும் இந்தியா தக்க வைத்துள்ளது. அத்துடன் டெஸ்ட் போட்டிகளில் பல சாதனைகளையும் இந்தியா படைத்துள்ளது. குறிப்பாக சொந்த மண்ணில் இந்தியா தொடர்ச்சியாக வென்ற 18வது போட்டியாக இது அமைந்துள்ளது. 2 முறை தொடர்ச்சியாக 10 வெற்றிகளை பெற்ற ஆஸ்திரேலியா அடுத்த இடத்தில் உள்ளது. 180வது வெற்றியை பதிவு செய்த இந்தியா அதிக வெற்றிகளை பெற்ற அணிகளில் தென்னாப்பிரிக்காவை பின்னுக்கு தள்ளி 4ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அதேபோல ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரு அணி பெற்ற அதிகபட்ச ரன் ரேட்டாகவும் இப்போட்டி அமைந்தது. T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஆடுவது போல இந்திய அணி அதிரடி காட்டியதால் இந்த சாதனை கிட்டியது. அதேபோல 2 நாட்கள் போட்டி நடக்காத போதும் போட்டியை வென்ற அணிகள் பட்டியலில் இந்தியா நுழைந்துள்ளது. இங்கிலாந்து இதுபோல 4 முறை இப்படி வென்றுள்ளது. 11வது முறையாக தொடர் நாயகன் விருது வென்ற அஸ்வின் முரளிதரனின் சாதனையை சமன் செய்தார். தென்னாப்பிரிக்காவின் காலிஸ் அடுத்த இடத்தில் உள்ளார். இப்போட்டியில் மின்னல் வேகத்தில் ரன்களை குவித்த இந்தியா டெஸ்டில் அதிவேகமாக 50, 100, 150, 200 மற்றும் 250 ரன்களை கடந்த அணி எனும் அபார சாதனையையும் படைத்தது.